இந்த விபச்சார சப்ஜெக்ட்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், இஸ்லாம் இந்த விபச்சாரம் என்ற பகுதியை எவ்வளவு ஒரு மோசமான பகுதியாக காண்கிறது அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம், இதுல தெரிந்து கொள்ள போகிறோம். அந்த விபச்சார சட்டம் எதுக்கெல்லாம் எப்ளை ஆகும் அப்படி என்றதை நம்ம என்ன செய்வோம், இதுல தெரிந்து கொள்வோம். அதுல விழுந்தவர்கள் எப்படியெல்லாம் தங்களை என்ன செய்யணும், அதாவது இறைவன் பக்கம் மீட்டிக் கொள்ளணும், மாற்றிக்கொள்ள வேண்டும், அதனுடைய வழிமுறைகளை எப்படியெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதும், அதுக்கு பின்னால திருமண நேரத்துல உங்களுக்கும் ரப்புக்கும் இடையிலான ரகசிய விஷயங்கள்ல நீங்க எப்படி என்ன நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் ஏற்கனவே என்னுடைய சில பகுதியை நம்ம பேசி என்ன செய்யறோம், ஒழுக்கம் சம்பந்தமான சாலிகான துணை என்ற பகுதியிலையும் நம்ம பேசி இருக்கிறோம். இதுல மிக முக்கியமான பகுதி இஸ்லாம் விபச்சாரத்தை எந்த அளவுல அதாவது கண்டிக்கிறதுக்கு இந்த சட்டங்களே போதுமானது. ஆனா ஹதீஸ் குர்ஆன் வசனம் ரீதியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த அதாவது விபச்சாரத்தை பற்றி அதாவது மனிதருடைய மூல வழிகாட்டல்கள் போன்று சொல்லக்கூடிய இடத்துல அல்லாஹு தஆலா இதை என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம் என்றான். வலா தஸ்னு, விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லாம முகாரபத்து ஸினா, அதாவது விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம். இதுதான் குர்ஆனுடைய கட்டளை.